அரைகுறையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட்டோ ரீல்ஸோ பண்ணா இங்க ஃபேமஸ் ஆயிடலாம். தற்கொலைத்தனமா ரோட்ல நின்றுக்கிட்டு வீடியோ பண்ணா இங்க ஃபேமஸ் ஆயிடலாம். பிக் பாஸ் மேல இருந்த மதிப்பு மரியாதையும் எனக்கு இந்த ஒரு சீசன்ல சுத்தமா போயிடுச்சு. நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில இருக்கிற ஸ்டேட்ஸ்லயே அதிகமா டிவி யூஸ் பண்ற ஸ்டேட் எதுன்னா தமிழ்நாடு தான். 95% பீப்புள் கிட்ட டிவி இருக்கு. அவ்வளோ டிவி இருக்கிற இந்த ஒரு ஸ்டேட்ல பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கிற ஷோ தான் இந்த ஒரு பிக் பாஸ்ங்கிறது. இந்த ஒரு பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சுன்னா, சினிமால திறமை இருந்தும் ஜொலிக்காம இருந்தவங்க, அதே நேரத்துல ஒரு காலத்துல நம்ம எல்லாரையுமே சினிமால மிரட்டிட்டு ஃபீல்ட் அவுட் ஆனவங்களாம் இங்க வந்தாங்க. எக்ஸாம்பிள் ஸ்னேகன், பொன்னம்பலம், கணேஷ் வெங்கட்ராம் மாதிரியான ஆட்கள்லாம் வந்தாங்க. அதே நேரத்துல நம்ம சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், இல்ல கவினா இருக்கட்டும், இல்ல ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்ப ஃபியூச்சர் ஜெனரேஷனா இருக்கிறவங்க தனக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட் வேணுங்கிறதுக்காக பிக் பாஸ்குள்ள வந்தாங்க. அது வரைக்கும் இந்த பிக் பாஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் பிக் பாஸ்குள்ள வந்தவங்க எல்லாருமே லைஃப்ல கஷ்டப்பட்டு திறமையால மேல வந்தவங்க. ஆனா இந்த பிக் பாஸ்ல இருக்கிற வாட்டர்மெலன் ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல இந்த பலூன் அக்கான்னு சொல்றாங்களே அரோரா, இவங்கெல்லாம் திறமையால உள்ள வந்தவங்களாங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. முதல்ல தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன், நான் உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் பேசுறேன்ட்டு முக்கிக்கிட்டு பேசுறாருல, அவரை பத்தி பார்ப்போம். முதல்ல உள்ள போகும்போது எல்லாருமே காண்டையா ஒரு மேல மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வர மீம்ஸ்ல எப்படி இருக்குன்னா, பாவியா அந்த மனுஷன், நொந்து போயிட்டாரியா அந்த மனுஷன் அப்படின்ட்டு வாரத்திலேயே இவர் அடிச்சு வெளில விரட்டி விட்டுருவாங்கன்னு பார்த்தா இவர் உள்ள வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மீம்ஸ் எல்லாம் பாக்குற நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவர் இன்னசென்டான மனுஷன் தான். ஆனா திறமை இருக்கிற எல்லாருமே இங்க ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவர் பண்றது கோமாளித்தனம் கூட இல்ல, அதை விட கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணி இவரு சினிமாலேயே 2-3 சீன் நடிச்சிட்டாரு. இப்போ பிக் பாஸ்குள்ளேயும் வந்திருக்காரு. என்ன வாட்டர்மெலன் ஸ்டார் பத்தி இப்படிலாம் பேசுறீங்க? அவரை பார்க்கும்போது காமெடியா இருக்கு, அவர் வீடியோஸ் பார்க்கும்போது நல்ல என்டர்டெயினா இருக்கு, அதனாலதான் அவர் வளர்ந்துருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. வடிவேலும் நல்லா காமெடி பண்ணுவாரு, சந்தானமும் நல்லா காமெடி பண்ணுவாரு, சூரியன் நல்லா காமெடி பண்ணுவாரு, யோகி பாபுவும் நல்லா காமெடி பண்ணுவாரு. அவங்கள பார்த்து நாமெல்லாம் சிரிச்சதுனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் வளர்ந்துருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்களோட திறமை. அவங்க திறமைய வச்சு அவங்க காமெடி பண்ணாங்க. இது அப்படி கிடையாது. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நாம எல்லாருமே தப்பான ஒரு ஆளை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா அரோரா. இல்ல ரசிகர்கள் இவங்களுக்கு செல்லமா வச்ச பேர் பலூன் அக்கா. இந்த ஒரு பலூன் அக்காவை இன்ஸ்டாகிராம்ல மாசம் 390 ரூபா கட்டி இவங்க போடுற அந்த பிரைவேட் போட்டோவை பாக்குறதுக்காகவே 2156 பேர் இருக்காங்க. இதனால மட்டுமே இந்த அக்கா சம்பாதிக்கிறது மாசம் 8 லட்சம் ரூபா. இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அரகுர ஆடைய போட்டு இப்ப இந்த அக்கா பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இந்தியாலே அதிகமா டிவி யூஸ் பண்ற ஸ்டேட் தமிழ்நாடு தான்ட்டு. இந்த ஸ்டேட்ல சின்ன பசங்க கூட இந்த ஒரு பிக் பாஸ பாக்குறாங்க. இவங்கெல்லாம் அந்த டிவி மூலியமா பிக் பாஸ்ல அவங்க பாக்குறதுனால அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க தோணும். இதனால அவங்க ஃபேமஸ் ஆவாங்கிறத தாண்டி இந்த எதிர்கால சமூகம் சீரழியும். நீங்க வேணா பாருங்க, அவங்க இந்த பிக் பாஸ் முடிச்சுட்டு போகும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்ப 2156 பேரா இருக்கிற அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்களா இல்லையான்னு. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இதே பிக் பாஸ்ல தான் ஆதிரைன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பிகில் படத்துல நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா லைஃப்ல கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. அவங்க டாக்டர் திவாகரை நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் நாம இப்ப இந்த வீடியோல என்ன சொன்னோமோ அந்த ஒரு ரீசன் தான். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ஒரு பிக் பாஸ் கவின், ஹரிஷ் கல்யாண், சாண்டி மாஸ்டர் மாதிரியான ஆளுங்களுக்கு பாலமா இருந்திருக்கு. நிச்சயமா பிக் பாஸ்குள்ள வந்தா ஃபேமஸ் ஆயிடலாம், அது உண்மை. ஆனா பிக் பாஸால ஃபேமஸ் ஆகுறது இந்த அரோரா மாதிரியான ஆளுங்களோ இல்ல டாக்டர் திவாகர் மாதிரியான ஆளுங்களோ இருக்க கூடாதுங்கிறது தான் இங்க நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.